ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஎம் கிசான் சம்பந்தமான முக்கியமான ஒரு அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆதார் எண் விவரத்தை வங்கிக் கணக்குடன் இணைக்காமலும் 17,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நில ஆவணங்களை இணைக்காமலும் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நிலமுள்ள விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2,000 வீதம் ஆண்டிற்கு 6,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழே 81,987 விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை விவசாயிகளுக்கு 15 தவணைகளாக தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் திட்ட வழிகாட்டுதலின்படி பயனாளிகள் தொடர்ந்து தங்களது தவணை தொகையை பெற்ற இகேவிசி பதிவேற்றம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை 7,885 பயனாளிகள் இந்த திட்டத்தில் இகேவிசி பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளனர். எனவே தங்களது ஆதார் எண்ணுடன் மொபைல் எண்ணை இணைத்துள்ள விவசாயிகள் பிஎம் கிசான் வலைதளத்தில் தங்களது ஆதார் எண் விவரங்களை உள்ளீடு செய்து ஓடிபி மூலம் சரிபார்ப்பு செய்து கொள்ளலாம். அல்லது பிஎம் கிசான் செயலி மூலமாக அடையாளம் கொண்டு இகேவிசி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பிஎம் கிசான் திட்டத்தில் இதுவரை பயன்பெறாத தகுதி உள்ள விவசாயிகளை இணைத்திட கிராம அளவிலான அலுவலர்கள், அதாவது வில்லேஜ் நூடல் ஆஃபீஸர் நியமிக்கப்பட உள்ளனர். இது தொடர்பான முகாம் 15/1/2024 வரை அந்தந்த கிராம அலுவலகம், வட்டார வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் பகுதியில் உதவி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை அலுவலர்களை அணுகி இதுவரை பதிவு செய்யாத தகுதியுள்ள பயனாளிகள் பதிவு செய்திடவும் மற்றும் பிஎம் கிசான் முக செயலி மூலம் விவசாயி கன்சிமெண்டல் மூலம் எளிமையாக இகேவிசி பணியினை செய்து முடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதன் மூலம் பிஎம் கிசான் திட்ட அடுத்த தவணை தொகையை தொடர்ந்து விவசாயிகள் பெற இயலும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 6,127 விவசாயிகள் ஆதார் எண் விவரத்தை வங்கிக் கணக்குடன் இணைக்காமல் உள்ளனர். இந்த திட்டத்தில் இதுவரை வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காத விவசாயிகள் உடனடியாக இணைத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுவரை 17,731 விவசாயிகள் தங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை இணைக்காமல் உள்ளனர். இப்பணிகளை முடித்தால் மட்டுமே பிஎம் கிசான் நிதி தொடர்ந்து விவசாயிகள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். மேலும் கூடுதல் தகவல்களுக்கு வட்டார அளவிலான வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலர் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவண்குமார் தெரிவித்துள்ளார். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் கிசான் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு செய்தின்னு சொல்லலாம். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் கிசான் பயனாளியாக இருந்து வராங்க. அவங்களுடைய ஆதார் இகேவிசியை முடிக்காமல் இருக்கிறாங்க. ஆதார் இகேவிசியை முடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக முடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுடைய ஆவணங்கள், நில ஆவணங்களை சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நில ஆவணங்கள் நிறைய பேர் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறதால அதையும் உடனடியாக முடிக்க சொல்கிறாங்க. புதுசாக யாராவது தகுதியில் விவசாயிகள் இது வரைக்கும் பிஎம் கிசானில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான முகாம்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த கிராமங்களில் 15/1/2024 அன்று முகாம்கள் நடக்குது. அது மூலமா நீங்கள் புதுசாக யாராவது பிஎம் கிசானில் அப்ளை பண்ணுச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மட்டும்தான். ஸோ மற்ற மாவட்டங்களுக்கும் இது போல் என்கொயரி நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்தந்த மாவட்டங்களில் இகேவிசி பண்ணாமல் இருக்கிறவங்க, நில ஆவணங்களை இணைக்காமல் இருக்கிறவங்களுடைய லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும் போது உங்களுக்கான இந்த தொகை கிடைக்கிறதுல தாமதமாகும். அதனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்களுடைய நில ஆவணங்களையும் இகேவிசியும் பண்ணி முடிச்சிங்கன்னா அடுத்த தவணை உங்களுக்கு தடை இல்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை எதுவும் நீங்கள் சரிவர செய்யாமல் விட்டுட்டீங்கன்னாக்கா அடுத்த தவணை உங்களுக்கு வருவதில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் மற்ற மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய பிஎம் கிசான் பயனாளிகள் உங்களுடைய ஆதார் கார்டை இகேவிசி பண்ணிக்கிங்க. உங்களுடைய நில ஆவணங்களை அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இணைக்காமல் இருந்தீங்கன்னாக்கா உடனடியாக இணைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள். இந்த பிஎம் கிசான் சம்பந்தமான தகவலை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லணும்னாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல பயனுள்ள செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.